சொன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் அப்படி சொல்கிறார். நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். என்ன மாதிரி வைத்து போனார்? அநேக நல்ல மாதிரிகளை வைத்து போயிருக்கார். அப்படி நல்லா உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காக பரிந்துரைத்தார், எல்லாருக்காக இரக்கம் செய்தார், எல்லா காரியங்களும் செய்தார். ஆகையினால அவர் வைத்த மாதிரியை நாம் பின்பற்றி வரணும். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அப்போ அதில் ஒரு பேர் அவர் உண்மை உள்ளவர். யார் அவர்? உண்மை உள்ளவர்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ அந்த உண்மையின் அடிப்படையில் ஆண்டவர் எதிலெல்லாம் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார்ங்கிறத பற்றி நம்ம இப்போது இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான காரியங்கள் தான். வேல்ஸின் அடிப்படையில் அந்த அந்த உண்மை, ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாருன்னா எதிலெல்லாம் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். முதலாவது பார்ப்போம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:13. தம்மைத்தாம் நாம் உண்மையில் இல்லாமல் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கார்? அவர்னா யார்? இயேசுக்கிறது எப்படி விட்டவராக இருக்கார்? உண்மையுள்ளவராக என்ன செய்கிறாரு இருக்கார். அவர் தம்மைத்தாம் என்ன செய்ய மாட்டார்? மறுதளிக்க மாட்டார். ஒரு தடவை சொன்னதை இன்னொரு தடவை என்ன செய்ய மாட்டார்? மாற்றி பேச மாட்டார்னு அர்த்தம். ஒரு தடவை சொன்னதை அவர் என்ன செய்ய மாட்டார்? திரும்பி மாற்றி பேச மாட்டார். நாம் சமயத்து பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? மனுஷர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மாற்றி பேசவே மாட்டாராம். பாருங்கள், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையில் ஒரு தடவை சொல்லணும், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வாய் தவறி சொல்லிட்டேன், அப்படியா மறந்து சொல்லிட்டேன் போலுக்கு, இப்படி இந்த மாதிரி பேச்சுக்கள் மனுஷன்கிட்ட இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆகினால அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதளிக்கவே மாட்டார். நான் சொன்னது அப்புறம் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சொன்னால் அவர் சொல்லாகும் கட்டளை, அவர் கட்டளையிட இருக்கும். அவர் சொன்னான்னா சொல்ல தானே. ஆகினால நாமும் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். எதிலெல்லாம் உண்மையுள்ளவர்கள் பாருங்கள். முதல்ல அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து, எனக்கு இந்த சீஷர்கள் பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக வாங்கன்னு சொன்னார். வாங்கன்னு சொன்னவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, அவங்களோட தேவையெல்லாம் சந்திக்காமல் இருந்தாரா? இல்லை. அவர் கூட போகும்போது எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார்? சந்திக்கிறவராக இருந்தார். பாருங்கள், அப்போது அவரோடு இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்யிருக்கார்? நம்ம அழைத்திருக்கிறார். அவரோடு இருக்கிறதுக்காக எப்படி சீஷர்களை அழைத்தாரோ அதுபோல் அவரோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார்? அப்போது அவரோடு நம்மளை ஐக்கியமாக இருக்கக்கூடியதான நிலைமையில் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் இல்லை, நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம வீட்டிலே இருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம எங்கே போனோம், இடத்துல ஒரு காப்பி குடிக்கோன்னா அந்த ஆள் கூப்பிட்டு போனால பட்னி போட்டு நம்ம காப்பி குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அவங்களுக்கும் வாங்கி கொடுப்போம். அப்படி தானே. அதே மாதிரி நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தோன்னு சொன்னால் நமக்கான காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக்கிடுவார். பாருங்க, ஆகையினால நம்ம என்ன செய்யக்கூடாது? தனிமை உணர்வில் தவிக்கவே வேண்டியது. நம்ம தனியாக தானே இருக்கோம். அநேக நேரங்களில் தனிமை தவிர்க்க முடியாத ஒன்றாகிடுது. எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் தான், இவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கட்டாயம் தனிமைங்கிறது வர்றது. தனிமைன்னு சொன்னாச்சுன்னா நான் புருஷ மனைவி புரிகிறது அப்படி சொல்லலை. நான் பிள்ளைகளை வளர்த்தாலும் 5 பிள்ளைகளை வளர்த்தாலும் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைன்னா கட்டி கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளைன்னா அவனுக்கு கல்யாணம் என்ன பிறகு என்ன செய்வாங்க? தனியாக என்ன செய்கிறாங்க? போயிடுவாங்க. அது காலத்துக்கும் கட்டாயம், நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த தனிமைங்கிறது ஒரு கொடுமை தான். தனிமை என்பது ஒரு கொடுமை. எல்லாத்தையும் நம்மளே தான், அந்த பாரங்களெல்லாம் நாம் தான் சுமக்கணும், நம்ம காரணங்களை நாம் தான் செய்யணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? எப்போதுமே என்ன செய்யணும்? வேணும். ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம அவரோடு உறவாடிக்கிட்டே இருக்கலாம், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். அப்படியே மனுஷன்கிட்ட சொல்ல முடியாத காரியத்திலலாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்திடலாம்? சொல்லிடலாம். நம்ம மனுஷன்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம யார்கிட்டையுமே போய் எதுவும் மனம் திறந்து பேசவே முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? பேசலாம். பாருங்கள், ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்களை நான் என் சிநேகிதர் என்றேன்னு சொல்கிறார். சிநேகிதர்னா யார்? ஃப்ரெண்டு. அதுதானே. நமக்கு தமிழ்லனா இங்கிலீஷில் பார்த்தோன்னாலும் தெரியும். அதுதானே. அப்போது சிநேகிதர்னு சொல்கிறார். அப்போ சிநேகிதர்னு சொல்லும்போது எப்படி பாருங்கள், நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட சில காரியங்களை சொல்ல மாட்டோம். ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன செய்வாங்க? கட்டாயம் என்ன செய்வாங்க? சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, உன்னுடைய சிநேகிதன் யார் என்று சொல்லு, நான் உன்னை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ யாரையாவது இப்போ பாருங்கள், இந்த போலீஸ் கேஸு இது எல்லாம் வந்தனா உடனே அவங்க கூட யாரெல்லாம் சுற்றினா, அவங்க கூட யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சா உடனே என்ன செய்கிறோம்?
ரூட் கிளியர் ஆயிரும், எங்கே போனால் என்ன செய்தான் அவனுடைய குழந்தைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லிடுறேன்.